ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஆரா தமிழ் டெக் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பாஷோட ஒரு புது லான்ச் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக பாஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்னி, ஹாபர், ஓவன், மைக்ரோவேவ் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளைன்சஸ் பார்த்துருப்பீங்க. புதுசாக பார்த்தீங்கன்னா வேக்யூம் கிளீனர் லான்ச் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வேக்யூம் கிளீனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டட் 7 ஒரு மாடலும், அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் 7 ப்ரோ அனிமல்னு ஒரு மாடலும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது 2 மாடலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மிஷினோட அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம். அது முன்னாடி பார்த்தீங்கன்னா பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 இயர்ஸ் மோட்டர் வாரண்டி கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இது மேட் இன் ஜெர்மனி மிஷின் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணுற பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபர்பஸ், அதாவது மல்டிபர்பஸ்னால் உங்கள் வீட்டில் ட்ரில்லிங் மிஷின் இருக்குன்னா பாஷோட ட்ரில்லிங் மிஷின் வேறு ஏதாவது அந்த டூல்ஸ் ஏதாவது இருக்குன்னா இந்த பேட்டரி நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதோட பேட்டரி நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 70+ ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் இந்த பேட்டரி யூஸ் பண்ணலாம். அது மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா அது ஃப்ளெக்ஸி டியூபோட வருது. இது உள்ளே நீங்கள் ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு, அது மாதிரி வருது உங்களுக்கு. இது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் பெட் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மிஷின் ரொம்ப யூஸ்ஃபுல்லான மிஷின் இது. அதுக்குன்னு ஸ்பெஷலாக உங்களுக்கு அந்த ப்ரஷ்ஷும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா இதோட பேப்பர்ஸ்லாம் இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டர் கேரண்டி பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நல்ல சாலிடான மோட்ரு. அண்ட் இதோட புக்ஸு, அண்ட் இது ஃப்ளெக்சிபிள் பைப், இதுக்கு உண்டான ஃப்ளெக்சிபிள் பைப் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் இதோட பேட்டரியோட மேனுவல். இதோட மெயின் ப்ரஷ் இது. இதில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ப்ரோ அனிமல் ப்ரஷ் அப்படின்ட்டு. இந்த ப்ரஷ்ஷை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நல்லா ஹெவியாக இருக்குது, சாலிடாக இருக்குது குவாலிட்டி உங்களுக்கு. அண்ட் இது சைடு வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடிஷ்னல் அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் சின்ன இது மாதிரி வருது. நார்மலாக பார்த்தீங்கன்னா இது பெரிய சைஸ் இது. இதுலேயே பார்த்தீங்கன்னா இது ஸ்மால் சைஸ். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த அனிமல் அந்த இது எடுக்கிறதுக்காக, இந்த ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது கொஞ்சம் பிக்கர் சைஸ், இது ஸ்மாலர் சைஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு அண்ட் இது ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. இது அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்டாக அனிமலுக்கு டைரெக்டாக அந்த ஹேர்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கு. இது ஒரு அசரிஸ் அடிஷ்னலாக வருது. அண்ட் இதுக்குண்டான திங்ஸ் எல்லாமே மெயின் மோட்டர் பார்த்தீங்கன்னா இதுதான். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியாது உங்களுக்கு. அண்ட் ஒரு அடாப்டர்.
ஒரு சார்ஜிங் போட்டு இது ஸ்டாண்ட் மாதிரி இது நீங்கள் இதில் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வாலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் சாரி இப்படி வரும் அது. ரைட், தட்ஸ் ஆல். அண்ட் இதோட மெயின் பேட்ரி இது. இந்த பேட்டரி தான் சொல்கிறேன் உங்களுக்கு மல்டி பர்பஸ். இது உங்கள்கிட்ட ஏதாவது ட்ரில்லிங் மிஷின், வாஷோட மிஷின்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து ரிமூவ் பண்ணி இந்த மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பேட்டரி எடுத்து கூட நீங்கள் அதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆல் 8 வாட் 18 வாட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அண்ட் இதை நான் ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். டோட்டல் அசசரிஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். இப்போ இதோட வர அசசரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிள் ஹோஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. எந்த கார்னர்லையும் பெண்ட் பண்ணி ஈஸியாக நீங்கள் சக் பண்ணுறதுக்கு. அண்ட் அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டான ஒரு ஹோஸ் கொடுத்துருக்காங்க. இதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெண்ட் பண்ணலாம். இது மாதிரி ஆப்ஷனோட இது மாதிரி ஒரு 90 டிகிரி வந்து பெண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது காமிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிலிக்கான் டைப்பில் ஒரு சின்ன ஒரு ஹோஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சின்ன சோஃபா கார்னரில் இருக்கிற டஸ்ட்டு, அது மாதிரி அந்த காரில் இருக்கிற டஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு பெண்டாகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நல்லா ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சோஃபாவில் இருக்கிற அந்த ஃபர், அது மாதிரி அந்த டஸ்ட்டு அதெல்லாம் இருக்கிறதுக்கு ஷார்ட்டான ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் இதுவும் உங்களுக்கு ஒரு 2-3 அசசரிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அனிமல், இந்த பெட் அனிமலோட அந்த இதெல்லாம் இல்லையா, ஹேர்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்காக இது மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதில் பார்த்திங்கன்னா கீழே அந்த ஸ்க்ரப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரப்பர்னால பார்த்திங்கன்னா ஈஸியாக அந்த சின்ன ஹேர் கூட பார்த்திங்கன்னா ஈஸியாக எடுத்துரும் உங்களுக்கு. இது வந்து ஷார்ட்டான ஏரியாவுக்காக இந்த இது யூஸ் பண்ணணும். இன்கேஸ் கொஞ்சம் லார்ஜ் ஏரியா உங்களுக்கு ரூம் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு ஹேர் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இந்த பெரிய இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இதெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி தரேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் போடலாம் ப்ராப்பராக உங்களுக்கு. சார்ஜிங் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே உள்ள இந்த போர்ட்டில் கொடுத்துருக்காங்க அடியில். இதுக்குன்னு தனியாக அடாப்டர் வருது. நம்ம டைரெக்டாக இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஃபிக்ஸ் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் மேலே இண்டிகேஷன் காமிக்கும் உங்களுக்கு. 1 2 3. இது கம்ப்ளீட்டாக இது ஃபில் ஆன பிறகு நம்ம எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இப்போ கம்ப்ளீட்டாக சார்ஜ் ஆகிடுச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா 3 மோடு இருக்குது. ஈகோ மோடில் 2 ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் டர்போ மோடு ஒன்று, ஒரு ஆட்டோ மோடு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஈகோ மோடு எதுக்குன்னா இப்போ ரொம்ப செக்ஷன் பார்த்திங்கன்னா இப்போ ஈகோ மோடு யூஸ் பண்ணுறது அசசரிஸ்லாம் இது தான் உங்களுக்கு ரொம்ப செக்ஷன் கம்மியாக இருக்கும். டர்போ மோடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியானதாக இருக்கும். ஆட்டோ மோடில் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கும் உங்களுக்கு. அது மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஈகோ மோடுக்காக கொடுத்த அசசரிஸ் இது. ஏன்னா அது லாங் இல்லாமல் ஷார்ட்டாகவே நம்ம சக் பண்ணுறதுக்காக அது மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த கிளிப் தான். ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். சிம்பிள் அது. அண்ட் அதே மாதிரி தான் இதுவும் சிம்பிளாக முடிஞ்சிச்சு உங்களுக்கு. இப்போ எங்கே இருந்தாலும் உங்களுக்கு இங்கே கார்னரில் நீங்கள் எங்கேயாவது ஒரு கார்னர்லேருந்து உங்களுக்கு டஸ்ட் ஏதாவது எடுக்கணும்னா கூட நீங்கள் சிம்பிளாக எடுத்துகிட்டே போயிடலாம் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஃபிக்ஸ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான், சிம்பிள். இது ஜஸ்ட் 1 கிளிக் தான் செட் ஆகிடும் உங்களுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது தேவையோ அதை நம்ம சிம்பிள், அவ்வளோதான். அது ஜஸ்ட் எடுத்து அப்படியே ரன் பண்ண வேண்டியதான். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதில் ஆன் ஆஃப் எல்லாமே இதுதான் உங்களுக்கு டோட்டலாகவே. இதுதான் ஆன் ஆஃப், இதுதான் மோடு. இது ஈக்கோ மோடு, அந்த டர்போ மோடு அண்ட் ஆட்டோ மோடு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஜஸ்ட் நீங்கள் டவுன் பண்ணாலே போதும்.
அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டர்போ மோட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோ மோடு. இது ஜஸ்ட் இதை நீங்கள் ஃபோல்ட் கூட பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஏதாவது கட்டில் நீங்கள் ஏதாவது பண்ணணுன்னா கூட நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அண்ட் லாக் பண்ணுறது ஈஸி, சிம்பிளாக ஒன் ஹேண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் ஹேண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம் உங்களுக்கு. அது மாதிரி வெயிட்டும் கொஞ்சம் கம்மி தான் உங்களுக்கு, ஹெவியாக கூட இல்லை. அண்ட் இது எல்லாம் ரிமூவ் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான், சிம்பிளாக ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட வர சீரிஸ், இன்னொரு சீரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வரும். இது வந்து ஃப்ளெக்சிபிள். இது இப்படி சிம்பிளாக பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அண்ட் இல்லைன்னா இதை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம இதில் டஸ்ட் எடுத்து காமிக்கிறேன், எப்படி டஸ்ட் எடுக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் டஸ்ட்டு ரிமூவ் பண்ணலாம். ஜஸ்ட் நான் கொஞ்சம் பேப்பர் குப்பை மட்டும் போட்டிருக்கேன், எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் எல்லாத்தையும் சிம்பிளாக ரிமூவ் பண்ணி வச்சு பார்த்தாலே தெரியும். இந்த டஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவபிள். இது மோட்ரு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் வரும் உங்களுக்கு. பேட்ரி வந்து இந்த அட்டாச்மெண்ட்டில் வரும் இந்த இடத்துல. ஜஸ்ட் அது எல்லாமே லாக்கிங் சிஸ்டம் தான், இது ஈஸியாக வந்துடும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம கீழே போட்டிருந்த குப்பையெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துச்சு பாருங்கள், எல்லாம் கிளியராக. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஃபில்ட்ரு கொடுத்துருக்காங்க. இது கூட பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறது ஈஸி. ஒன்று வந்து ஹீப் ஆஃப் ஃபில்ட்ரு. இது ஆக்சுவலி இது வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் அப்படியே தான் நீங்கள் ட்ரையாக தான் வாஷ் பண்ணணும் இதை. அண்ட் இது பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபில்டர் சொல்லுவாங்க. ரொம்ப சின்ன சின்ன டஸ்ட்டு கூட இதுக்குள்ளே வராது, அது மாதிரி ஒரு ஃபில்டர் இது. அண்ட் இது க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஆக்சுவலி இது ஜஸ்ட் ஒரு 3 டைம்ஸ் நீங்கள் ரொட்டேட் பண்ணால் போதும் உங்களுக்கு. இந்த டஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வெளியே வந்துடும். அதாவது உள்ள டஸ்ட்டெல்லாம் ஈஸியாக இதுக்குள்ளே வந்துடும் உங்களுக்கு. ஜஸ்ட் நீங்கள் டஸ்ட்பினில் இப்படி தட்டினாலே போதும் உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் குப்பை எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. அண்ட் அதே மாதிரி இதெல்லாம் வாஷபிள் தான், இது வாஷபிள் தான், பட் இது வாஷ் பண்ணக்கூடாது. இது ஜஸ்ட் இது வாஷ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா, இது க்ளீன் பண்ணுறது தான் உங்களுக்கு. இது மாதிரி இந்த ரொட்டேட்டபிள் கொடுத்தாங்க. ஜஸ்ட் ஒரு 3 டைம்ஸ் நீங்கள் ரொட்டேட் பண்ணால் அது க்ளீன் ஆகிடும் உங்களுக்கு. டஸ்ட்டு வந்துடும். ஆக்சுவலி இதில் டஸ்ட்டு இருக்கும். இது பண்ணும்போது இந்த தூசிலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நடுவில் வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் தட்டினா போதும் உங்களுக்கு இது. அண்ட் இதை ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. அது அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சுட்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி இதை லாக் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. இது சிம்பிள் தான். நீங்கள் பார்த்துட்டு அவ்வளோதான், சிம்பிள். இது எல்லாமே கிளிக் தான். ஒரு கிளிக்னு ஒரு சவுண்ட் வந்தாலே பார்த்தீங்கன்னா அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.